ஆன்லைனில் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட முடியாத விரக்தியில் ஈரோட்டிலிருந்து வீட்டை விட்டு வெளியேறிய 16 வயது சிறுவன் 2000 கிலோமீட்டர் பயணித்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆசிரமத்திற்கு சென்று தஞ்சமடைந்துள்ளார். சிசிடிவி மூலம் சிறுவன் சென்ற வழிகளை ஆய்வு செய்த போலீசார் மீட்டுள்ளனர். கேம் விளையாட முடியாத விரக்தியில் சிறுவன் ஆசிரமத்தை தேடிச் சென்றது ஏன்? ராஜஸ்தான் மாநிலம் பார்மெர் மாவட்டம் சோனாரி கிராமத்தைச் சேர்ந்த மோகன்லால் என்பவரின் 16 வயது மகன் அங்குள்ள பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளான். ஆன்லைன் மூலம் விளையாடும் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டிற்கு அடிமையான சிறுவன் முறையாக பள்ளிக்கு செல்லாமல் விளையாட்டில் மூழ்கி கிடந்துள்ளான். இதனால் சிறுவனை ஈரோட்டில் உள்ள உறவினர் வீட்டிற்கு 3 மாதத்திற்கு முன் அவரது பெற்றோர் அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் இங்கு வந்த பிறகும் ஆன்லைன் விளையாட்டை சிறுவன் தொடர்ந்துள்ளான். கடந்த 10 தினங்களுக்கு முன் செல்போன் பழுதானதால் ஆன்லைன் விளையாட்டை விளையாட முடியாமல் பரிதவித்த சிறுவன் அதனை சரி செய்து தருமாறு கேட்டுள்ளான். மேலும் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என பிடிவாதம் பிடித்துள்ளான். இதனால் சிறுவனை உறவினர்கள் கண்டித்துள்ளனர். ஆன்லைனில் விளையாட முடியாமல் மனசோர்வுக்கு ஆளான சிறுவன் 10 தினங்களுக்கு முன் அதிகாலையில் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி மாயமானான். சிறுவன் காணாமல் போனதால் பரிதவிப்புக்கு ஆளான உறவினர்கள் இதுகுறித்து கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் சேலம் மாவட்டம் சங்ககிரி வரை 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்ற சிறுவன் அங்கிருந்து பேருந்து மூலம் பெங்களூரு சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் சிறுவன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு சாமியாரின் ஆசிரமத்தில் தங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து உறவினர்களும் போலீசாரும் அங்கு சென்று சிறுவனை மீட்டு வந்தனர். பழுதான செல்போனை 1000 ரூபாய்க்கு விற்றுவிட்டு பேருந்து மற்றும் ரயில் மூலம் உத்தரப்பிரதேசம் சென்றதாக சிறுவன் கூறியுள்ளான். மேலும் இன்ஸ்டாகிராம் மூலம் உத்தரப்பிரதேச சாமியாரின் வீடியோக்களை அதிகம் பார்த்து வந்ததால் வீட்டில் ஆன்லைன் கேம் விளையாட முடியாத நிலையில் அங்கு சென்றதாக தெரிவித்துள்ளான். காவல் நிலையத்தில் விசாரணை முடித்து அறிவுரை வழங்கிய போலீசார் சிறுவனை உறவினர்களுடன் அனுப்பி வைத்தனர். அவங்க உடஞ்சி செல் 1000 சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் டிக்கெட் வாங்கிட்டோம். அப்புறம் அங்கே பனாரஸ் போய் அங்கே ஆசிரமே அங்கே 2 நாள் இருந்தால் அங்கே அப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் அங்கே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் நம்ம பெரிய அண்ணா இங்கே ஈரோடு கூட்டு வந்து இன்றைக்கி. இந்தியாவில் தடை விதிக்கப்பட்ட விளையாட்டுகள் VPN மூலம் சட்டவிரோதமாக விளையாடப்பட்டு வருகிறது. அப்படி ஆன்லைன் கேம் விளையாடி வந்த சிறுவன் மொபைல் போன் பழுதாகி கேம் விளையாட முடியாத விரக்தியில் ஈரோட்டிலிருந்து வீட்டை விட்டு வெளியேறி சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாமியாரின் ஆசிரமத்திற்கு சென்று தஞ்சமடைந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.